Hi friends, welcome to Software and Web Technology. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா CSS languageல text property பத்தி பார்க்கலாம் சரிங்களா. So first of all பாத்தீங்க அப்படினா text propertyல டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 10 property பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. So இந்த property பத்தி நம்ம ஒன் பை ஒன் டீடைலா பார்க்கலாம் சரிங்களா. And then next பாத்தீங்க அப்படினா HTML ஓட basic tag டைப் பண்ணிருக்கேன். And then title tagல பாத்தீங்க அப்படினா text property சொல்லிட்டு நான் ஒரு heading நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் சரிங்களா. So and then body tagல பாருங்க நான் வந்து ஒரு paragraph tagல நான் வந்து ஒரு 3 பேரா வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன். So இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி நம்ம ஒன் பை ஒன் டீடைலா பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா கலர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சரிங்களா. ஸோ கலர் ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலர் ப்ராப்பர்ட்டி மூலிமா ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த டைட்டில் டேக் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டைல் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் டேக் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பேராகிராஃபில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த பேராகிராஃப் எலமெண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பேக்கெட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து கலர் ப்ராப்பர்ட்டி டைப் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரெட் கலரில் வேணும், நான் என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து ரெட் டைப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைல் இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு மேலே பாருங்க ரன் ஆப்ஷன் போயிட்டு அதில் போய்ட்டு க்ரோம் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ரன் ஆகிடும் சரிங்களா. அண்ட் தென் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் பாருங்க நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த டைரக்ஷனில் பாருங்கள் நம்ம வந்து 2 வேல்யூ வந்து என்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா RTL அப்படிங்கிற வேல்யூ சரிங்களா. ஸோ RTL அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு வந்து அந்த பேரா வந்து அலைன் ஆகும். LTR அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் சரிங்களா. ஸோ லெஃப்ட்லேருந்து நம்மளுக்கு ரைட்டுக்கு வந்து அந்த பேரா வந்து அலைன் ஆகும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இந்த ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டைரக்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் டைப் பண்ணி வச்சுங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா RTL சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணி வச்சுங்களா. ஸோ RTLனா ரைட் டு லெஃப்ட் அலைன்மெண்ட் சரிங்களா. ஸோ இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதில் போயிட்டு ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த பேரா வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து அலைன் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா RTL அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா LTR ப்ராப்பர்ட்டி சரிங்களா. ஸோ LTR அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் அலைன்மெண்ட். நான் என்ன பண்ண போகிறேன்னா RTLக்கு பதிலாக LTR சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதில் போய்ட்டு ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த பேரா வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு அலைன் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஸ்பேசிங் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ லெட்டர் ஸ்பேசிங் என்னன்னா இந்த ஜஸ்ட் அவுட்புட்டில் பாருங்கள் இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் இடையில் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேசிங் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு ஸ்டைலில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா லெட்டர் ஸ்பேசிங் டைப் பண்ணி வச்சுங்களா. ஸோ LETTERSPACING லெட்டர் ஸ்பேசிங். அண்ட் தென் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒரு 5 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ 5 பிக்சல் டைப் பண்ணிட்டு ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதில் போய்ட்டு ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 5 பிக்சலுக்கு அதாவது 5 பிக்சலுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ஸ்பேசிங் சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு ஸ்பேசிங் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஸோ வேர்டு ஸ்பேசிங் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து ஸ்டைலாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போனால் வேர்டு ஸ்பேசிங் டைப் பண்ணிக்க சரிங்களா. ஸோ வேர்டு ஸ்பேசிங்கில் ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா 8 பிக்சலுக்கு நம்ம ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்போ நம்மளுக்கு பாருங்கள் ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு 8 பிக்சலுக்கு நம்மளுக்கு மூவ் ஆகிக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு ஸ்பேசிங் சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் இண்டென்ட் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராவில் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு எந்த ஸ்பேசிங்குமே இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டைலாக வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஐஃபன் இண்டென்ட் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து வேல்யூ என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபைல் இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்போ நம்மளுக்கு பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து 1 சென்டிமீட்டருக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ டெக்ஸ்ட் அலைன் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரா வந்து லெஃப்ட்டில் அலைன் ஆகுமா இல்லை வந்து ரைட்டில் அலைன் ஆகுமா இல்லை சென்ட்ரல் அலைன் ஆகுமா சொல்லிட்டு நம்ம வேல்யூ வந்து என்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெக்ஸ்ட் இண்டென்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் டைப் பண்ணிக்க சரிங்களா. ஸோ டெக்ஸ்ட் ஐஃபன் அலைன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு பாருங்கள் லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போனால் ரைட் சூஸ் பண்ணிட்டு வச்சுங்களா. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரைட் டைப் பண்ணிக்கிறேன்.
ஸோ டைப் பண்ணுற ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பேரா பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து நம்மளுக்கு ரைட்டுக்கு வந்து அலைன் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரைட் எலிமெண்ட் சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சென்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா CNTR சென்டர் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசர் போயிட்டு ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் இந்த பேரா வந்து சென்டரில் வந்து அலைன் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் தேர்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து லெஃப்ட் சூஸ் பண்ணிட்டு சரிங்களா. ஸோ லெஃப்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த பேரா வந்து சென்டர்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்து அலைன் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அண்டர்லைன், அண்ட் தென் செகண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஓவர்லைன், அண்ட் தென் தேர்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா லைன் த்ரூ அப்படிங்கிற வேல்யூ சரிங்களா. ஸோ நம்ம ஒவ்வொரு வேல்யூவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டைல் டேக்கில் வந்து ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஐஃபன் டெக்கரேஷன் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அண்டர்லைன் அப்படிங்கிற வேல்யூ நான் என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதில் போய் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறதுனா நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த டெக்ஸ்ட்டு கீழே வந்து நம்மளுக்கு வந்து அண்டர்லைன் டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா அண்டர்லைன் அப்படிங்கிற வேல்யூ. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஓவர்லைன் அப்படிங்கிற வேல்யூ சரிங்களா. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அண்டர்லைனுக்கு பதிலாக நான் வந்து ஓவர்லைன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ OVRLINE ஓவர்லைன். அந்த இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்க வச்சிங்களா. அதில் போய் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்து லைன் டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஓவர்லைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா லைன் த்ரோ அப்படிங்கிற வேல்யூ சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போனால் ஜஸ்ட் லைன் த்ரோ டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ லைன் த்ரோனா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலேயே நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த லைன் டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லைன் த்ரோ அப்படிங்கிற வேல்யூ சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டலைஸ் அப்படிங்கிற வேல்யூ, அண்ட் தென் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ், அண்ட் தென் தேர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டைல் டேக்குள்ளார ஜஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ டெக்ஸ்ட் ஐஃபன் ட்ரான்ஸ்ஃபார்ம் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டலைஸ் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ கேபிட்டலைஸ் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு வந்து கேப்ஸாக டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுனா இல்லை பாருங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு வந்து கேப்ஸாக டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலைஸ் சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் கேஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் என்ன பண்ண போனால் இந்த கேபிட்டலைஸ் வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து அப்பர் கேஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ UPPR அப்பர் CSC அப்பர் கேஸ் சரிங்களா. ஸோ இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் நம்மளுக்கு ஸ்மாலாக இந்த லெட்டர் எல்லாமே நம்மளுக்கு கேப்ஸாக கன்வெர்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் அப்படிங்கிற வேல்யூ. அண்ட் தென் தேர்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா லோவர் கேஸ் அப்படிங்கிற வேல்யூ சரிங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த அப்பர் கேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் டைப் பண்ணிக்க வச்சிங்களா. ஸோ LOWR லோவர் கேஸ் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த கேபிட்டலாக இந்த லெட்டர்லாம் பார்த்து நம்மளுக்கு வந்து ஸ்மாலாக கன்வெர்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அண்ட் தென் இதான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வேல்யூ இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் அப்படிங்கிற வேல்யூ, அண்ட் தென் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்படிங்கிற வேல்யூ, அண்ட் தென் தேர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நோ ரேப் அப்படிங்கிற வேல்யூ சரிங்களா. ஸோ என்ன பண்ண போனால் இந்த ஸ்டைல் டேக்கில் வந்து ஜஸ்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டைப் பண்ணிக்கிறேன் ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போனால் ஜஸ்ட் ஒயிட் ஐஃபன் ஸ்பேஸ் டைப் பண்ணிக்க வச்சிங்களா. ஸோ இதில் என்ன பண்ண போனால் நார்மல் அப்படிங்கிற வேல்யூ விட்டுடுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் வேல்யூ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரீ அப்படிங்கிற வேல்யூ டைப் பண்ணிக்க வச்சிங்களா. ஸோ இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு பாருங்கள் அந்த 3 பேர் பண்ண நம்மளுக்கு வந்து சிங்கிள் லைனாக கன்வெர்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரீ அப்படிங்கிற வேல்யூ சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேல்யூ பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ ரேப் அப்படிங்கிற வேல்யூ சரிங்களா. ஜஸ்ட் இந்த ப்ரீ நான் வேல்யூ ரிமூவ் பண்ணிக்கிறேன். நோ ரேப் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ WRAP நோ ரேப் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா அந்த 3 பேராக நம்மளுக்கு என்ன ஆகுனா சிங்கிள் லைனாக கன்வெர்ட் ஆகிக்கும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா நோ ரேப் அப்படிங்கிற ப்ராப்பர் வேல்யூ சரிங்களா. ஸோ நோ ரேப்னா என்னன்னா அந்த 3 பேராகவும் நம்மளுக்கு என்னன்னா சிங்கிள் லைனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோ மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து ஷேடோ வந்து அப்ளை ஆகும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போனால் இந்த ஸ்டைலில் பாருங்கள் டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஐஃபன்
ஷேடோ டைப் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம 4 வேல்யூ டைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்து எவ்வளோ பிக்சல் வேல்யூ மூவ் ஆகும்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ண போனால் 3 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோ வந்து டாப்லேருந்து பாட்டமுக்கு வந்து எவ்வளோ பிக்சல் மூவ் ஆகும்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போனால் சேம் அதே 3 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் தேர்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஷேடோவோட திக்னஸ் வந்து அதிகமாக வேணுமா இல்லை கம்மியாகணும்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போனா ஜஸ்ட் வந்து 2 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபோர்த் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஷேடோவோட கலர் வந்து நம்மளுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ என்ன பண்ண போனால் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக் டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதில் போய் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஷேடோ வந்து அப்ளை ஆகும் சரிங்களா. சப்போஸ் இந்த ஷேடோவோட பிளரிங் ஆப்ஷன் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா தேர்ட் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ தேர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பிக்சல் இருக்கும். ஸோ என்ன பண்ண போனால் ஜஸ்ட் வந்து 3 பிக்சல் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ 3 பிக்சல் டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்க நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 3 பிக்சலுக்கு வந்து அந்த ஷேடோவோட பிளரிங் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்தோம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.